ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டெலிஷியஸான சூப்பரான சாக்லேட் கேக் நம்ம பேக்கரியில் வாங்குறத விட வீட்டிலே சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இதை எப்படி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். அதை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் நம்ம மைதா மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் தான் கோகோ பவுடர் 1/2 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த கிருஷ்ணா கோகோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்ததாக 1/2 கப் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. எந்த கப்பால் நீங்கள் மைதா மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பால் சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் சேர்த்துருக்கேன். பவுடர் சுகர் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே இப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக சுகர் கரைஞ்சிரும். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வந்துடும். இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். இந்த டம்ளர்னால 1 டம்ளர் பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கெட்டியான தயிர் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த கப்னால நம்ம மைதா மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வேறு ஆயில் சேர்த்துக்காதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வெனிலா எசன்ஸ் ஒரு 4-5 சொட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். to 3 மினிட்ஸ்க்கு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பேட்டர் திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு திரும்பவும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ரீஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் ஒரு 1/2 பாக்கெட் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு அது மேலே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நான் இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரி இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு விசில் போடாமல் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் குறைவாக வச்சு 40 மினிட்ஸ் வச்சுருங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஸ்டிக் வச்சு இல்லைனா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துச்சுன்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப சூப்பராக 40 மினிட்ஸில் வெந்துருந்துச்சு. நீங்கள் வேகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுக்கலாம். நல்லா கூல் பண்ணி ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் ஃப்ளஃபியாக அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்மளே செஞ்சாச்சு. இது மேலே விப்பிங் க்ரீம் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணி பர்த்டேயோ இல்லைனா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் இதை செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு. அந்தளவுக்கு ஒரு அருமையான கேக். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி. கேக்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் சாக்லேட் கேக்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான கேக் நீங்களும் செய்யலாம். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்கிட்ட கேளுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அந்த கத்தி ரொம்ப சாஃப்டாக உள்ளே இறங்குச்சு. அந்தளவு கேக் சூப்பராக வந்திருந்தது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கேக். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.